அதை வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்றதான் ஒரு மெசேஜ். படம் எமோஷனலா இருக்கா, காமெடியா இருக்கா ப்ரோ? எல்லாமே இருக்கு bro, எல்லாமே இருக்கு. ஒரு சில ஓவராலாக இப்போ 10 ரேட்டிங்னா 9 கொடுக்கலாம். நல்லா இருந்தது. கேரக்டர் அந்த பாப்பா கேரக்டர் தான். விஷ்ணு விஷால் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் இப்போ அடுத்து அவங்க ஹீரோயின் வர அளவுக்கு இந்த வயசுல நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான். ஓகே, தேங்க்யூ. நைஸ் மூவி. உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்தா நினைக்கிறீங்க? எனக்கு படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஏன்னா நான் கட்டா குஸ்தி ஒன்னோட ஃபேன். எனக்கு அந்த படத்தோட கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எந்த விதத்துலையுமே டவுன் பண்ணாத அளவுக்கு இந்த செகண்ட் பார்ட்டுமே செட் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல கமர்ஷியல் எலமெண்ட்டாக சில விஷயம் பண்ணியிருப்பாங்க. சினிமான்றது ஒரு கமர்ஷியலாக பண்ணுற விஷயம் தான். எப்போவுமே லைவாக ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டிகிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அங்கங்கே தெளிச்சு விட்டா தான் ஆடியன்ஸுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை பொதுவாக பிடிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் சக்ஸஸ் தான். ஆமாம் ஆமாம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கருணா சாரோட கேரக்டருமே காளி வெங்கட் சாரோட கேரக்டருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே இருக்கும். அண்ட் அவங்க அப்போது எப்படி இருந்தாங்க, இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்க ஆப்போசிட்டாக மாறினா எந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகுமோ எல்லாமே பக்காவாக எழுதியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சின்ன பொண்ணு கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் வருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம தெரி படத்துலையோ இல்லை நிறைய இந்த ஒரு சைல்டு கேரக்டர் மூவிஸ்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த பொண்ணோட கேரக்டர். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்களோட எமோஷன்ஸ் நல்லா எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சு. நல்லா கேரளா டீச்சர் ஓகே தான். ஏன்னா காமெடி வேணும்ல உங்களுக்கு, அதனால ஏதாவது கேரக்டர் செட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஒரு அந்த கேரளா டீச்சரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே வர சீன்ஸ் எல்லாமே நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுதான் எனக்கு அவரோட ஞாபகம் வந்துச்சு. திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம கூட அவர் இல்லைன்னும் போது அது ஒரு வருத்தம் தான். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கோர் வந்து ஒரு இன்னசென்ஸ்னால நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து நம்ம படத்தில் உள்ளே பார்க்கும்போது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது வந்து என்னடா இதுக்காகவா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அது வந்து சில ஆடியன்ஸை வந்து என்ன ஓகேஷ் படமாகும், சில பேருக்கு வந்து நல்லா பிடிக்காத படமாகும், சில பேருக்கு ரொம்ப நல்லாவும் படமாகவும் இருக்கும். அதுதான் பார்ட் 1ல் எந்த லீடுமே கொடுக்கல. பார்ட் 2 வந்தது. பார்ட் 2லையுமே எந்த லீடும் கொடுக்கல. ஆனால் மேட்டர் இருக்கு. அதுதான், அதனால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷ்ணு விஷால் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். அவர் தெரிஞ்சிருக்கு நான் என்ன பண்ணால் இந்த படம் ஓடும்ன்ட்டு. அதை பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எடுத்துன்னு போய் கொடுத்துருக்காரு. நான் போட்ட காசை எடுக்கணும்னு கிளியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை பேஸ் பண்ணதுனால கதை வேணால் அதில் பழசாக இருக்கலாம். பட் மேக்கிங்லேருந்து அவங்க சொன்ன விதத்துலேருந்து செம்ம மோட்டிவேஷன். கிளைமேக்ஸ்லாம் ரசிச்சு விசில் அடிச்சு பார்க்கக்கூடிய கிளைமேக்ஸ் தான். வண்ண மாதிரி இருக்குன்னு தான் எதிர்பார்த்து வந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டெம்ப்ளேட் வந்துட்டு ரொம்ப புதுசாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மல் தான். லைக் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தது தான் இதெல்லாம். பட்டு வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக, கொஞ்சம் எங்கேஜிங்காக, இமோஷ்னலாக, நல்லா கொஞ்சம் ஹியூமரஸாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, ஹீரோயின் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் எல்லா காஸ்ட்டுமே. கருணாஸ் வந்துட்டு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஹியூமரஸாக அவர் பண்ணுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கரையில் நம்ம பார்த்துருந்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஹியூமராக, கொஞ்சம் இல்லை நல்லா ஹியூமராக இருக்கும். எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஹாஃபில் அவரோட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஒரு எலெக்ஷன் டைம். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், ரெண்டுமே அது நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. ஆமாம், ஸோ எனக்கு ரெண்டுமே பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. மைனஸ் சொல்கிறதுக்கு இல்லை. ஐ என்ஜாய் த்ரூஅவுட். ஆமாம், ப்ரெடிக்டபிள் தான். நமக்கு வந்துட்டு ஓகே அடுத்த இதுதான் ஆக போகுது. இன்க்ளூடிங் த இன்டர்வல் நம்மளால் ஓகே இங்கே தான் இன்டர்வல் வரப்போகுது, அது நமக்கு ஏற்கனவே இது பண்ண முடியும். ஸோ கிளைமேக்ஸ் நான் ஒன்று எதிர்பார்த்தேன், அப்படி தான் வந்துச்சு. பட் அது கொண்டு போன விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், எங்கேஜிங்காக இருந்துச்சு. நல்லா கண்டிப்பாக ஃபேமிலியோட சொல்லுங்கள். மியூசிக்காக வந்துட்டு எனக்கு மெயின்லி சாங்ஸ் வந்துட்டு தேவையில்லாமல் ஆட் பண்ணுவாங்கள்ல சில படத்தில். பட் இதில் வந்துட்டு அவ்வளோ அன்னெசரி சாங்ஸில் எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒன்று, அப்புறம் மிடில் ஒன்று வச்சுட்டு அவ்வளோதான். பார்ட் 1 வந்து
ரொம்பவே நல்லா இருக்கும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபன்னு காமெடி எல்லாமே சூப்பராக வந்துருக்கு செகண்ட் ஹாஃப். அந்த சின்ன பொண்ணு ஜாரா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேகு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபன்னு நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கறது தான் படத்துக்கு வரும். அது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படின்னா ஐஸ்வர்யலட்சுமி வந்து அவளை வந்து ஃபைட்டராக காமிச்சிட்டு விஷ்ணு விஷாலை வந்து கொஞ்சம் இது பண்ணி காமிச்சாங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து கருணாஸை வந்து கீழே பண்ணிட்டு கருணாஸோட ஒய்ஃப் ஒருத்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வருவாங்கல்ல, அவங்க வந்து படிக்காத மாதிரி இருப்பாங்கள்ல, இதில் வந்து அவங்கள பெருசாக காமிச்சிட்டு கருணாஸ் அந்த மாதிரி ஃபன்ஸ் எல்லாமே படத்தில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. யாருன்னா டீச்சர் கேரக்டர் அந்த மலையாளி மிஸ் அவங்களோட சேர்ந்து பண்ணுற ஃபன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து பண்ணுற ஃபன்லாம். கருணாஸ் போஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் வருவார் கருணாஸ். அதான் கருணாஸோட சீன்ஸ் எல்லாமே ஃபன்னாக தான் இருக்கும் படத்தில். மியூசிக் வந்து ஆவரேஜ் மாதிரி தான் இருக்கு. மியூசிக் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இல்லை. மியூசிக் வந்து ஆவரேஜ் தான். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யாருமே என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படியே நார்மலாக தான் போச்சு படம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஜாலியாக போச்சு. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.